உலகத் தமிழர்களின் அடையாளம். அகமகிழ் செய்திகள். வைத்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் என் அன்பு மாமா பிஸ்மில்லா கான் அவர்களே, மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் எஸ்பி நசுருதீன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நல்லமணி அவர்களே, எனக்கு முன்பாக அன்பு சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய துவக்க 10 தினங்களிலே ஒன்றாக இன்றைக்கு எஸ்டிபி கட்சி இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்வை கட்சியினுடைய மகளிர் அணி இப்பொழுது மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. உள்ளபடியே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளுக்கும் மதுரை மாவட்ட எஸ்டிபி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இன்றைய தினம் எஸ்டிபி கட்சியினுடைய மகளிர் அணியின் சார்பில் மதுரை மாவட்டத்தின் சார்பில் இஃப்தார் நிகழ்வு ஆயிரக்கணக்கான மகளிர்கள், பெண்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிகழ்வை எஸ்டிபிஐ இப்பொழுது நடத்தியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டிய சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கத்தை பற்றி இங்கே பேசிய அத்தனை பேரும் எடுத்து சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை வைத்து நடைபெறுகிற அரசியல் இங்கே மதுரையிலே எடுபடாது என்கிற கருத்திலே என்னுடைய உரையாடலை, என்னுடைய பேச்சை நான் அமைத்திருந்தேன். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை எப்படியாவது இதை வைத்து மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்த நினைக்கிற பாஜக சங்கபரிவார சக்திகளுக்கு தம் மதுரை மக்கள் நாங்கள் அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக எப்பொழுதும் வாழ்கிறோம் என்கிற பதிலடியை அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நடைபெறுகிற அத்தனை அரசியலையும் தமிழக மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் மதவாதம் ஈடுபடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமானது ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டிலே அரசியல் ரீதியில அவர்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்பதை இந்த 2026 தேர்தல் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிலே தாமரைக்கு இடமில்லை என்பதை உறுதி செய்ய போகிறது. இதனை இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய மக்கள் வரவிருக்கிற 2026 செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே அதை பல இதுலையும் சொல்லியிருக்கோம். 2 நாள்ல எங்களுடைய சென்னையில மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில கூடுகிறது. இருக்கிற எல்லா விதமான சூழல்களையும் அனுமானித்து எங்களுடைய மாநில செயற்குழு ஒரு முடிவை 2 நாட்களில் எடுக்க இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், எங்களை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் எந்த சூழலிலும் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. மதவாதத்தை வீழ்த்துவது, மத நல்லிணக்கத்தை வளர்ப்பது, அதற்கு உதவி செய்கிற வகையில் எங்களது முடிவு என்பது இருக்கும். அதான் என்னன்னா, ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்கள்ட்ட ஏற்கனவே உள்ளதை நான் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த 2 நாள்ல ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மாநில செயற்குழு கூடி சொல்லுவதும் ஒரு தனிப்பட்ட முறையில், ஏன்னா அதற்கான நேரத்தை நெருங்கிட்டேன், எவ்வளவு நாளைக்கு இன்னும் சொல்ல முடியும். அதனால 2 நாள்ல எங்களுடைய மாநில செயற்குழுல சென்னையில இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு தேர்தல் நிலைப்பாடு அறிவிப்போம். எல்லா விஷயத்தையும் அதை அனுசரிச்சு, ஒரு விஷயத்தை நாங்கள் முடிவெடுத்துட்டோம்னு சொன்னா அந்த முடிவெடுத்ததை அனுசரிச்சு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகணும். மதவாதம் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற கோணத்துல எங்களுடைய வலுவான குரல் இருக்கிறது. இந்த முறை இது தமிழ்நாட்டிற்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு அரியதொரு வாய்ப்பு. இந்த சூழல்ல இதை மனதில் வைத்து ஒரு தீர்மானத்தை எஸ்டிபி வந்து எடுத்தீங்க. மேடையில பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் அவரை நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்கிறதெல்லாம் அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க.
அப்படியான சூழ்நிலை தான் இருக்கா? விஜயை நோக்கி தான் சிறுபான்மையின இந்த மக்கள்லாம் அதிகமா போறதுக்கான அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வாக்குகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இது அந்த கோணத்துல நான் சொல்லப்படலை. இது சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் யாருக்கு செல்லுகிறது என்கிற கோணத்துல சொல்லலை. பொதுவாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத நிலையில நான் கூட ஆரம்பத்துல இதே ஊடகவியலாளர் சந்திப்புல நான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும், அது ஒரு ஜனநாயக உரிமை, அதை நாங்கள் எப்பொழுதுமே வரவேற்கிறோம். அதுல என்ன இருக்கணும், ஆனால் அவர்கள் மக்களுக்காக என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம். வருவாருன்னு பார்த்தா வரவே இல்லை. இதுவரைக்கும் எந்த குரலும் எழுப்பப்படாத நிலையில எந்த வகையிலும் தன்னையும் அல்லது தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல கூட பேச முடியாத சூழல்ல இது ஒரு நம்பத்தகுந்ததா தெரியல. எனவே இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்பது நாங்கள் தமிழ்நாட்டில் மாற்றி விடுவோம் என்று சொல்வது, மக்களை பொறுத்தவரை மக்கள்கிட்ட பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை அனுதினமும் இங்க சரி செய்தாலுமே கூட ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் பத்தி பேசுவதற்கு ஆள் இல்லை. எனவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் உள்கொள்கிற யாரோ அவர்களைத்தான் மக்கள் இன்னைக்கு கூட விஜய் பின்னாடியில இளைஞர்கள் சென்னை வரை பின்தொடர்ந்து போனாங்க. இதை பார்க்கும்போது நல்ல அரசியலுக்கு இது எப்படி நல்லதா நீங்க பாக்குறது? அது இளைஞர்களை பொறுத்தவரை இளைஞர்கள்ட்ட ஒரு ஆர்வம் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. இளைஞர்கள்ட்ட ஒரு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது, அது ஓகே. ஆனால் அதை நெறிப்படுத்த வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு. அவர்களை அரசியல்படுத்த வேண்டியது அரசியல் கட்சியோட பொறுப்பு. இன்னைக்கு மகளிரினுடைய பெண்கள் இஃப்தார் இன்னைக்கு மதுரையில் நடத்திருக்கோம். என்ன அவங்களோட பேசியிருக்கிறோம்? இன்னைக்கு எப்படி ஒரு அரசியல்படுத்தப்படுறோம், ஏதோ கூடினோம் உணவருந்தினோம் கலைந்தோம் என்பதாக இல்லாமல் ஒரு அரசியல் செய்தி அவர்களுக்கு தேவை. இது ஒரு தேர்தல் காலம் மட்டும் இல்லை. இன்னைக்கு நாட்டில் சிறுபான்மை மக்கள் எவ்வளவு அச்சத்திலும் பயத்திலும் எவ்வளவு சிக்கலிலும் வாழ்கிறார்கள் என்பது தெளிவான ஒன்று. அதை பேசியிருக்கோம். இன்னைக்கு முதல்வரே மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குதுன்னு பேசுறாரு. ஆனா விஜய் கரூர் சம்பவத்துல சிபிஐ நெருக்கடி கொடுக்குறான்னு சொல்றாங்க. ஜனநாயக படத்துல சென்சார் போர்டு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. பாஜக அவங்க எதிராக தான் இது பண்ணுது. நீங்க அதை அப்படி பாக்கலாமே இல்ல அந்த நெருக்கடி அதை ஏன் அதை வெளிப்படுத்தல அதான் கேட்கணும். சொல்றாங்க பாஜக வெளிப்படுத்தணும்னு சொன்னா அதை மக்களை திரட்டலாம். ஏதோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி ஐடி போன்றதை வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க, ஆயுதங்களா வச்சிருந்தாங்க. இப்ப சென்சார் கூட ஒரு ஆயுதமா மாத்திருக்கிறாங்க. சொல்ல வேண்டியவர்கள் யார்? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப சொல்லும் பொழுதுதானே இது எல்லாம் ஒரு ரகசியமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, இது பரகசியமா நடக்க வேண்டிய விஷயம். இது மக்களிடத்துல பேசப்பட வேண்டிய விஷயம். என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்ம அதை சொன்னா மட்டும்தான் ஒரு தெளிவுபடுத்த முடியும். அப்ப சொல்லாத வரைக்கும், அதாவது திறந்து பேசாத வரைக்கும் அது சந்தேகத்திற்கு இடமானது. கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில இருந்தீங்க, இப்ப அதிமுக பாஜக அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் எப்படி? அதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் பாஜக யார் மீது ஏறி வந்தாலும், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை வெறுமன அவர்கள் சிங்கிளாக வந்தாலும் அல்லது அவர்கள் கூட்டணியாக வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம், கூடா நட்பு கேடாய் முடியும். எனவே அதுதான் இப்போ 2024 நடக்கும் போது அதை வலுப்படுத்துகிற முடிவுகளை எஸ்டிபி 234 தொகுதியிலையும் போட்டியிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பக்கம் கட்டமைப்பு வளர்த்துருக்கிறோம். நீங்க எல்லாம் மதுரையில போட்டிவிடுவீங்களான்னு கேட்போம்னு பார்த்தா மதுரை ஊடகவியலாளர்கள் நீங்க நெல்லையில போட்டிவிடலான்னு கேட்கறீங்களா? அதை கேட்டா அதனால அது எந்த தீர்மானங்களும் இது வரைக்கும் எடுக்கல. இது எல்லாமே அதான் சொல்ல, ஒரு தேர்தல் நிலைப்பாட்டை எடுத்து அதை அறிவிக்கும் பொழுது அது அடுத்தடுத்த தொடர்ச்சியான தீர்மானங்கள் அடுத்தடுத்து. தேங்க்யூ, நன்றி, மிக்க நன்றி.